திமுக தலைவர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் திமுக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பதவிகள் கொடுக்கறதா நம்ம வந்து பாக்குறோம். பட் ஆனா அவருக்கு ஒண்ணு புரியல. என்ன அப்படின்னா வந்து இது ரொம்ப காலம் தாழ்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அஹ் 5 வருடமா திமுக ஆட்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்றது அவங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும். எதையுமே வந்து பர்ஃபெக்டா எடுத்தோம், கம்ப்ளீட்டா முடிச்சோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாம் நான் சொல்ற மாதிரி தான். எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே ஒன்று ரெண்டு விஷயங்களை செஞ்சுட்டு மார்த்தட்டி கொண்டு இருந்தாங்க. பிஜேபியை நாங்க எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை அவங்க வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சென்ட்ரல்ல இருந்து வர எல்லா சலுகைகளையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் அவங்களோட அரசியலே எப்படி இருந்ததுன்னா, இங்க திருட வேண்டியது, இங்க யாராவது கொஸ்டின் கேட்டோம்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படிதான் அவங்களோட அரசியல் இருந்துச்சு. அத மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்கடா சாமி, இவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து ஓட்டு போட்ட, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறல், மன உளைச்சல் எல்லாமே இருந்துச்சு. அத வந்து நேரா வந்து ஓட்டுல காமிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் அது வந்து திருப்பியும் பார்ட் டூ ஆஃப் டிஎம்கேவா தானே இருக்கும். அதிமுகவும் திமுகவும் அதே ஒரு ஒரு சட்டியில சேர்ந்த சோறு தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால ஒரு வித்தியாசமா இன்னைக்கு வந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. வெற்றி.